தொப்பி விற்பனையாளரும் குரங்குகளும். ஒரு அழகான கிராமம் அங்கு அப்போது வெயில் காலமாக இருந்தது. ஹரி என்கின்ற தொப்பி விற்பனையாளர் ஒவ்வொரு வார இறுதியிலும் குழந்தைகள் தனது வண்ணமயமான தொப்பிகளை வாங்க விரும்பும் நகரத்தை அடைய ஒரு காட்டை கடந்து செல்வார். அவர் கூடையில் பிரகாசமான பல வண்ணம் புதிய தொப்பிகளை சுமந்து செல்கிறார். Caps, hats, colorful caps, caps, hats. ஒரு சூடான மதிய வேளையில் விற்பனையாளர் சோர்வடைந்தார். அவர் மிக உயரமான மற்றும் அகலமான ஒரு மரத்தை கண்டார். அவர் அதன் நிழலில் ஓய்வெடுக்க படுத்துக் கொண்டார். ஆனால் மரத்தின் உச்சியில் சில குறும்பு குரங்குகள் அமர்ந்திருப்பதை அவர் அறியவில்லை. தொப்பி விற்பனையாளர் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருப்பதை குரங்கு பார்த்தது. சில குரங்குகள் கீழே வந்து தொப்பிகளை எடுத்துக்கொண்டு பின்னர் அவைகள் மீண்டும் மரத்தில் ஏறி கொண்டன. விற்பனையாளர் விழித்தெழுந்தும் தனது கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். என் தொப்பிகள் அவை எங்கே எங்கே போய்விட்டன? பிறகு மரத்தின் மேலே பார்த்ததும் குரங்குகள் அவற்றை அணிந்து கொண்டிருப்பதைக் கண்டார். கண்டதும் அவருக்கு கோபம் வந்தது. விற்பனையாளர் குரங்குகள் மீது கற்களை எறிந்தார். குரங்குகள் விற்பனையாளரை பார்த்து பழங்களை எறிந்தனர். என்ன இது? நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே செய்கின்றன இந்த குரங்குகள். விற்பனையாளருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தனது தலையில் இருந்த தொப்பியை எடுத்து தரையில் எறிந்தான். குரங்குகளும் தொப்பிகளை தரையில் எறிந்தன. விற்பனையாளர் எல்லா தொப்பிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்றார். கடினமான சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக சிந்திப்பது சிறந்தது.